வணக்கம் மாணவ செல்வங்களே! நான் கண்மணி. சுவாரஸ்யமான உண்மைகளுடன் இந்த அமர்வை ஆரம்பிக்கலாம். ஈரமான ஆடைகள் உலரும்போது துணிகளில் உள்ள நீர் மறைவதை நாம் கவனித்திருப்போம். தண்ணீர் எங்கே போகிறது? உங்களால் யூகிக்க முடிகிறதா? இன்று நாம் அதைப் பற்றி அறிந்து கொள்வோம். அதற்கு முன் முந்தைய தலைப்பை பரிசீலனை செய்வோம். மறுபரிசீலனை. ஒரு பொருளின் குறிப்பிட்ட வெப்பம் என்பது பொருளின் அலகு பெருந்திறல் வெப்பநிலையை ஒரு அலகால் உயர்த்த தேவைப்படும் வெப்பத்தின் அலகு. ஒரு உடலால் உறிஞ்சப்படும் அல்லது இழக்கப்படும் வெப்ப ஆற்றலின் அளவு 3 காரணிகளால் தீர்மானிக்கப்படுகிறது. உடலின் நிறை, உடல் வெப்பநிலையில் மாற்றம் மற்றும் உடலின் பொருளின் தன்மை. 3. குறிப்பிட்ட வெப்பத்திறனின் SI அலகு, அதாவது அலகுகளின் அமைப்பு jkg-1 K-1 ஆகும். அனைத்து பொருட்களிலும் தண்ணீருக்கு அதிக குறிப்பிட்ட வெப்பத்திறன் உள்ளது. வெப்பத்திறனின் SI அலகு, அதாவது அலகுகளின் அமைப்பு J/K ஆகும். கற்றுக்கொள்வீர்கள். இந்த பாடத்தின் முடிவில் நாம் தெரிந்து கொள்ளலாம். மாநில மாற்றம் பற்றிய கருத்தை விவரிக்கவும். இணைவின் குறிப்பிட்ட மறைந்த வெப்பத்தை வரையறுக்கவும். ஆவியாதல் குறிப்பிட்ட மறைந்த வெப்பத்தை வரையறுக்கவும். ஆவியாதல் பற்றிய யோசனை மற்றும் அது சார்ந்திருக்கும் காரணிகள். ஈரப்பதம், மூடுபனி மற்றும் பனி. முக்கிய வார்த்தைகள்: ஆவியாதல், ஈரப்பதம், பனி, மூடுபனி, கொதிப்பு. நிலைமாற்றம். ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் ஒரு பொருளை ஒரு இயற்பியல் நிலையிலிருந்து மற்றொரு நிலைக்கு மாற்றும் செயல்முறை நிலைமாற்றம் எனப்படும். உதாரணமாக, நீர் மூலக்கூறுகள் சாதாரண வெப்பநிலையில் திரவ நிலையில் இருக்கும். தண்ணீரை 100°C வரை சூடாக்கினால் அது நீராவியாக மாறும். இது பொருளின் வாயு நிலை. நீராவியின் வெப்பநிலையை குறைத்தால் அது மீண்டும் தண்ணீராக மாறும். வெப்பநிலையை மேலும் 0°C ஆக குறைத்தால் அது பனியாக மாறும். அது நீரின் திடநிலை. சூடாக்கும் போது பனி மீண்டும் தண்ணீராக மாறுகிறது. இவ்வாறு வெப்பநிலை மாற்றம் ஏற்படும் போது நீர் அதன் நிலையை மாற்றுகிறது. பொருளில் நிலைமாற்றத்தில் வெவ்வேறு செயல்முறைகள் உள்ளன. உருகுதல், உறைதல். வெப்பத்தை உறிஞ்சுவதன் மூலம் ஒரு திடப்பொருள் திரவமாக மாற்றப்படும் செயல்முறை உருகுதல் அல்லது இணைவு எனப்படும்.
ஒரு திடப்பொருள் அதன் நிலையை திரவமாக மாற்றும் வெப்பநிலை உருகுநிலை எனப்படும். உருகுவதன் தலைகீழ் உறைபனி. வெப்பத்தை வெளியிடுவதன் மூலம் ஒரு திரவம் திடப்பொருளாக மாற்றப்படும் செயல்முறை உறைதல் என்று அழைக்கப்படுகிறது. ஒரு திரவம் அதன் நிலையை திடமாக மாற்றும் வெப்பநிலை உறைநிலை புள்ளி எனப்படும். நீரின் விஷயத்தில் 0°C வெப்பநிலையில் உருகுதல் மற்றும் உறைதல் ஏற்படுகிறது. கொதிநிலை ஒடுக்குதல். வெப்பத்தை உறிஞ்சுவதன் மூலம் ஒரு திரவம் நீராவியாக மாற்றப்படும் செயல்முறை கொதித்தல் அல்லது ஆவியாதல் என்று அழைக்கப்படுகிறது. ஒரு திரவம் அதன் நிலையை வாயுவாக மாற்றும் வெப்பநிலை கொதிநிலை எனப்படும். வெப்பத்தை வெளியிடுவதன் மூலம் நீராவி திரவமாக மாற்றப்படும் செயல்முறை ஒடுக்கம் எனப்படும். நீராவி அதன் நிலையை திரவமாக மாற்றும் வெப்பநிலை ஒடுக்கப் புள்ளி எனப்படும். நீரின் கொதிநிலை மற்றும் ஒடுக்கம் புள்ளி 100°C ஆகும். பதங்கமாதல். உலர்பனி, அயோடின், உறைந்த கார்பன் டை ஆக்சைடு மற்றும் நாப்தலின் பந்துகள் போன்ற சில திடப்பொருட்கள் திரவமாக மாறாமல் நேரடியாக திட நிலையிலிருந்து வாயு நிலைக்கு மாறுகின்றன. ஒரு திடப்பொருள் வாயு நிலைக்கு மாற்றப்படும் செயல்முறை பதங்கமாதல் என்று அழைக்கப்படுகிறது. மறைந்த வெப்பம். மறைந்த என்ற சொல்லுக்கு மறைக்கப்பட்ட பொருள் என்பது அர்த்தம். எனவே மறைந்த வெப்பம் என்பது மறைந்த வெப்பம் அல்லது மறைந்த ஆற்றல். ஒரு பீக்கரில் சில நொறுக்கப்பட்ட ஐஸ் கட்டிகளை எடுத்து தெர்மாமீட்டரை பயன்படுத்தி வெப்பநிலையை குறிப்பிடவும். அது 0°C. இப்போது ஐஸை பீக்கரில் சூடாக்கவும். பனி உருகி நீரை உருவாக்குவதை நீங்கள் கவனிக்கலாம். சீரான இடையில் வெப்பநிலையை பதிவு செய்து முழு பனியும் திரவமாக மாறும் வரை அது 0°C ஆக இருக்கும்போது பீக்கரை மீண்டும் சூடாக்கி வெப்பநிலையை பதிவு செய்யவும். வெப்பநிலை 100°C அதாவது 100 பாகை சி வரை உயரும் என்பதை நீங்கள் கவனிக்கலாம் மற்றும் பீக்கரில் உள்ள மொத்த நீரும் ஆவியாகும் வரை தொடர்ந்து சூடாக்கினாலும் அது அப்படியே இருக்கும். மேற்கூறிய செயல்பாட்டில் முழு பனியும் திரவமாக மாறும் வரை வெப்பநிலை 0°C அதாவது 0 பாகை சியில் நிலையானது மற்றும் அனைத்து பனியும் நீராவியாக மாறும் வரை 100°C அதாவது 100 பாகை சியில் நிலையானது. ஏன் என்றால் ஒரு பொருள் ஒரு நிலையில் இருந்து மற்றொரு நிலைக்கு மாறும்போது கணிசமான அளவு வெப்ப ஆற்றல் உறிஞ்சப்படுகிறது அல்லது விடுவிக்கப்படுகிறது. இந்த ஆற்றல் மறைந்த வெப்பம் என்று அழைக்கப்படுகிறது. இவ்வாறு மறைந்த வெப்பம் என்பது
ஒரு பொருளின் வெப்பநிலையில் எந்த மாற்றமும் இல்லாமல் அதன் உடல்நிலையில் ஏற்படும் மாற்றத்தின் போது உறிஞ்சப்படும் அல்லது வெளியிடப்படும் வெப்ப ஆற்றலின் அளவு. வெப்ப ஆற்றல் உருகும்போது திடப்பொருளால் உறிஞ்சப்படுகிறது மற்றும் உறைபனியின் போது எந்த வெப்பநிலை மாற்றமும் இல்லாமல் சம அளவு வெப்ப ஆற்றல் திரவத்தால் விடுவிக்கப்படுகிறது. இது இணைவு மறைந்த வெப்பம் என்று அழைக்கப்படுகிறது. அதே முறையில் ஆவியாதல் போது வெப்ப ஆற்றல் ஒரு திரவத்தால் உறிஞ்சப்படுகிறது மற்றும் எந்த வெப்பநிலை மாற்றமும் இல்லாமல் ஒடுக்கத்தின் போது நீராவி மூலம் சம அளவு வெப்ப ஆற்றல் விடுவிக்கப்படுகிறது. இது ஆவியாதல் மறைந்த வெப்பம் எனப்படும். குறிப்பிட்ட மறைந்த வெப்பம். மறைந்த வெப்பம் ஒரு பொருளின் ஒரு அலகு பெரும்திறல் வெளிப்படுத்தப்படும்போது குறிப்பிட்ட மறைந்த வெப்பம் என்று அழைக்கப்படுகிறது. இது எல் குறியீட்டால் குறிக்கப்படுகிறது. Q என்பது ஒரு பொருளின் நிலையான வெப்பநிலையில் அதன் கட்ட மாற்றத்தின் போது m நிறை உறிஞ்சப்படும் அல்லது விடுவிக்கப்படும் வெப்ப ஆற்றலின் அளவு என்றால் குறிப்பிட்ட மறைந்த வெப்பம் L = Q/m என வழங்கப்படுகிறது. இவ்வாறு குறிப்பிட்ட உள்ளுறை வெப்பம் என்பது வெப்பநிலை மாற்றத்தை ஏற்படுத்தாமல் நிலை மாற்றத்தின் போது ஒரு பொருளின் அலகு பெரும்திறை உறிஞ்சப்படும் அல்லது விடுவிக்கப்படும் வெப்ப ஆற்றலின் அளவு ஆகும். குறிப்பிட்ட மறைந்த வெப்பத்தின் SI அலகு, அதாவது அலகுகளின் அமைப்பு J/kg ஆகும். ஆவியாதல் எந்த வெப்பநிலையிலும் ஒரு திரவத்தின் மேற்பரப்பில் இருந்து மூலக்கூறுகள் வெளியேறும் செயல்முறை ஆவியாதல் என்று அழைக்கப்படுகிறது. ஆவியாதல் விகிதம் வெப்பநிலை, மேற்பரப்பு, ஈரப்பதம் மற்றும் காற்றின் வேகத்தை பொறுத்தது. ஈரப்பதம் சில நீராவி எப்போதும் காற்றில் இருக்கும். இந்த நீராவி ஆறுகள், ஏரிகள் மற்றும் குளங்களின் மேற்பரப்பில் இருந்து நீர் ஆவியாதல் மற்றும் ஈரமான ஆடைகள் உலர்த்துதல், வியர்வை மற்றும் பலவற்றிலிருந்து வரலாம். காற்றில் நீராவி மூலக்கூறுகள் இருப்பது வளிமண்டலத்தை ஈரமாக்குவதற்கு கூறப்படுகிறது. காற்றில் இருக்கும் நீராவியின் அளவு ஈரப்பதம் எனப்படும். பனி மற்றும் மூடுபனி. குளிர்கால இரவுகளில் வளிமண்டல வெப்பநிலை குறைகிறது. ஜன்னல் கண்ணாடிகள், பூக்கள், புல் போன்றவற்றின் மேற்பரப்புகள் இன்னும் குளிர்ச்சியாகின்றன. அவர்களுக்கு அருகிலுள்ள காற்று நீராவியுடன் நிறைவுற்று மற்றும் ஒடுக்கம் தொடங்குகிறது. இத்தகைய பரப்புகளில் ஒடுங்கிய நீர்த்துளிகள் பனி எனப்படும். வெப்பநிலை மேலும் குறைந்தால்
அந்த பகுதியில் உள்ள முழு வளிமண்டலமும் அதிக அளவு நீராவியைக் கொண்டுள்ளது. எனவே, நீராவியில் இருக்கும் நீர் மூலக்கூறுகள் காற்றில் உள்ள தூசித் துகள்களில் ஒடுங்கி சிறிய நூர்த்துளிகளை உருவாக்குகின்றன. இந்த நீர்த்துளிகள் காற்றில் மிதந்து கொண்டே இருக்கும் மற்றும் ஒரு தடித்த மூடுபனியை உருவாக்குகிறது. இது பார்வையை கட்டுப்படுத்துகிறது. இந்த அடர்ந்த பனி மூடுபனி என்று அழைக்கப்படுகிறது. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், எந்த வெப்பநிலையிலும் ஒரு திரவத்தின் மேற்பரப்பில் இருந்து மூலக்கூறுகளை வெளியேற்றும் செயல்முறை ஆவியாதல் என்று அழைக்கப்படுகிறது மற்றும் இது ஒரு குளிரூட்டும் செயல்முறையாகும். ஒடுக்கம் என்பது ஆவியாதல் தலைகீழ் செயல்முறை ஆகும். கொதிநிலை என்பது ஒரு நிலையான வெப்பநிலை மற்றும் நிலையான அழுத்தத்தில் திரவ நிலை வாயு நிலைக்கு மாறும் செயல்முறையாகும். நீரின் நிலையை திரவ நிலையிலிருந்து நீராவியாக மாற்ற பயன்படும் வெப்ப ஆற்றல் ஆவியாதல் மறைந்த வெப்பம் எனப்படும். ஒரு நிலையான வெப்பநிலையில் 1 கிராம் திடப்பொருளை முழுவதுமாக திரவமாக மாற்றுவதற்கு தேவைப்படும் வெப்ப ஆற்றல் மறைந்த வெப்ப நினைவு எனப்படும்.